He is the biggest criminal. He is the biggest businessman. This is the biggest national issue. ஸோ கோவை ஸ்டார்ஸில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ப்ராபப்ளி தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி இது 10வது ஆண்டு கோவை ஸ்டார்ஸ்க்காக. ஸோ அதனால தான் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்ட் முக்கியமாக நடக்குது. ஸோ 10 years ஆஃப் கோவை ஸ்டார்ஸ் கொங்கு மக்களுக்காக. ஸோ ஆஸ் ஹீ டோல்டு 10 years அப்படிங்கிறது ஒரு சினிமா அப்படிங்கிற விஷயத்தில் கோயம்புத்தூருக்கு ஒரு சும்மா ஒரு பிஸ்கட்டு மாதிரி நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு அல்வா சாப்பிட்ட மாதிரி இருந்திருக்கும். பிகாஸ் த பயனியர் ஆஃப் சினிமா ஆர் கோயம்புத்தூர் பீப்புள். ஸோ கொங்கு மக்கள் பயனியர்ஸ். ஸோ இன்றைக்கும் நம்ம எம்ஜிஆர் சாரோட பங்களா பார்க்கும்போது அப்புறம் நான் நிறைய விஷயங்கள் நான் சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்கிறேன். ஹீ ஆல்சோ டோல்ட் வெரி ஸ்மால் விஷயங்கள். இதெல்லாமே ஒரு ரிமைண்டர் தான் நம்மளுக்கு நம்ம யார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக. கோயம்புத்தூரான் செய்வான் சேவை இங்கு உண்டு இந்து முஸ்லிம் கிறிஸ்துவம் என்ற கலவை, ஆனால் உள்ளங்கள் அனைத்தும் தூய்மை. இங்கு உண்டு இந்து முஸ்லிம் கிறிஸ்துவம் என்ற கலவை, ஆனால் உள்ளங்கள் அனைத்தும் தூய்மை. அனைவரும் கேட்பது உரிமை, அனைவரும் கேட்பது உரிமை. கொங்கு மண்டலத்தில் இருந்து வருவான் ஒரு நாள் ஆளுமை. இதுவே கோவை மக்களின் உண்மை. நாங்கள் அனைவரும் கலைத்தாயின் அடிமை. Thank you very much for this opportunity. And ஒரே ஒரு சின்ன இது இப்போ எல்லாரும் இது பண்ணாங்க. இப்போ சச்சின் டெண்டுல்கர் மட்டும் இங்கே ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பரட்டுக்கிறேன். நான் Actually, it was a very tight situation for me. The boys were really struggling hard. I had a phone call from Shahul. I couldn't able to just escape from that. Thank you very much for this opportunity. This program will go in a very success manner. Thank you very much. Bye. இந்த விழா காலையிலிருந்து நடந்துட்டு இருக்கு. காலையிலையும் நான் வந்திருக்கேன். அந்த நம்மளுடைய கலைஞர்களை பார்த்துட்டு ரொம்ப வியப்படைந்து போயிட்டேன். என்னாலேயே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஏற்பாடு. சாகுல் சாருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். இப்போ நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா பேசிக்கலி நான் ஒரு மருத்துவர். இந்த மாதிரி மருத்துவர்கள் இப்போ எனக்கு பின்னாடி வந்தவர் ஒரு பிரபல டென்டிஸ்ட், சீனியர் டென்டிஸ்ட், அவரை மாதிரி மருத்துவர்கள் இங்கே முன் நம்ம இந்த மாதிரி கலைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சாகுல் சார் மாதிரி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணணும். அப்போ தான் இந்த கலைஞர்களுடைய வளர்ச்சி வேறு லெவலுக்கு நம்ம போவோம். அதுக்கு இன்றைக்கி பல இடங்கள்லேருந்து இன்றைக்கி வந்திருக்கிறாங்க நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு. டைரக்டர் சார், நம்ம ஆக்டர் சார், அனுமோகன் சார், நிறைய பேர் வந்திருக்காங்க. இனியும் வரக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே நம்மளாம் இந்த கலைஞர்களை தொடர்ந்து நம்ம அவங்களுக்கு ஊக்குவிக்கும் வகையாக இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் பண்ணும் பொழுது தான் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த கலையில் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளை பாராட்டுக்கள் வரும் பொழுது தான் அவங்களுக்கு ஒரு உணர்வுகள் ஏற்படுது. அந்த உள் உணர்வுகள்ங்கிறதா ஹார்மோன்ஸ். அந்த ஹார்மோன்ஸ் தானாகவே நமக்குள்ளே சுரக்கும் பொழுது அந்த ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அந்த சந்தோஷத்தை வச்சு டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க. நிறைய சாதனைகள் படைப்பாங்க. அந்த சாதனைகளுக்கு நம்ம எப்பவுமே அவங்கள என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அந்த எங்கேயோ போகும் அவங்களுடைய டெவலப்மெண்ட். அதுக்கு என்றைக்கும் நம்ம ஒரு உறுதுணையாக இருக்கணும். நான் பேசிக்கலி ஒரு டயபெட்டாலஜிஸ்ட், சுகர் சம்மந்தமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் பொது மருத்துவம் பார்த்துட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலைகளில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் நிறைய இடங்களுக்கு போய் இந்த கலைகளுக்காக நிறைய சர்வீஸ் செய்து என்னால் முடிஞ்ச அந்த கலையை வளர்த்து கொண்டிருக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நான் சாகுல் சாரை மீட் பண்ணப்போ டாக்டர் நீங்கள் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரணும், கண்டிப்பாக வரணும். சரி, கண்டிப்பாக வரேன். நானும் ஒரு கோவை மண்ணை சேர்ந்தவன். ஒரு 7-8 பரம்பரையாக எனக்கு தெரிஞ்சு ஆர்எஸ்புரத்துலேயே நாங்கள் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நான் இவ்வளோ ஒரு கலைநுணுக்கம் மிக்கவர்கள்லாம் இன்றைக்கி இதில் கலந்துக்கிறாங்கங்கும் பொழுது நானும் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கலந்துக்கிட்டேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். தேங்க்யூ சார்.